சென்னையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பல சிரமங்களை அனுபவிச்சுக்கிட்டு வர்றதா பயணிகள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. திட்டமிடாமல் சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டு திறக்கப்பட்டதும், திடீரென கோயம்பேட்டில் இருந்து பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதும் இந்த மிகப்பெரிய குளறுபடிக்கு காரணம்னு பயணிகள் மிகுந்த வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. பழையபடி கோயம்பேட்டிலிருந்து பேருந்துகளை இயக்கணும், இது பெரிய பேருந்து நிலையம் அப்படின்னாலும் மக்களை அலைக்கழிக்குது. குறிப்பாக சென்னையில் இருந்து வெளியே இருக்கு, சரியான அட்டவணைப்படி பேருந்துகள் இயக்கப்படலை, மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டிருக்கு. தென் மாவட்ட பயணிகளோட பயண நேரமே 8 மணியிலிருந்து 9 மணி நேரம் ஆகும். அதுபோக கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் இருந்து வர்ற பயணிகள் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு, கோயம்பேடு வந்து தான் எம்டிசி பஸ்ஸுக்கு ஏறணும் அப்படின்ற நிலை இருக்கிறதுனால மிகவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை மக்கள் முன் வச்சிருக்காங்க. எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் திடீர்னு அந்த பஸ் ஸ்டாண்டை திறந்தது தான், எல்லா பஸ்ஸையும் அங்கே மாற்றி விட்டது தான் இந்த குளறுபடிக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சாதாரண பயணிகளுக்கு மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்து இயக்குற நிர்வாகத்துக்கே குழப்பமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுகிற பேருந்துகளோட டிரைவர் மற்றும் நடத்துனருக்கே சரியா தெரியல. பயணிகள் ஒரு பேருந்தை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டா கூட அவங்க தெரியல அப்படின்னு தான் சொல்றாங்கன்னு மிகுந்த வேதனையோட நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிற சென்னையில புதுசா திறக்கப்பட்டிருக்கிற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பத்தி முழுசா பார்த்துடலாம். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சென்னையில உள்ள ஜிஎஸ்டி சாலையில 88 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய பேருந்து நிலையமா இருக்கு. இது கோயம்பேடு நகரில் உள்ள சென்னை புறநகர் பேருந்து நிலையத்தின் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 2019ஆம் ஆண்டுல முன்மொழியப்பட்டு அதற்கு பின்பு வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் தமிழ்நாட்டிற்கு குறிப்பா திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், காரைக்குடி, தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற நகரங்களுக்கு மற்றும் கேரளா மாநிலத்தோட பல்வேறு நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டது. இது ஒருங்கிணைந்த பேருந்து முனையமா இருக்கு. இங்கிருந்து புறநகர் அரசாங்க பேருந்துகள், தனியார் பேருந்துகள் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுது. கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தோட போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பட்சத்தில் 2012 ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைய முதல்வர் ஜெயலலிதா புதிய பேருந்து நிலைய திட்டத்தை அறிவிச்சாங்க. இந்த பேருந்து நிலையம் வண்டலூர் மண்டலத்தில் அமைஞ்சிருக்கு. பேருந்து நிலையத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 88 ஏக்கர் நிலம் இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வகத்தினால பாதுகாக்கப்படும் மற்றும் தடை செய்யப்பட்ட இடத்தின் அருகில இருக்கு. 2010ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருளியல் தளங்கள் மற்றும் அழிவு சட்டம் திருத்தத்தின்படி ASIயின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் 100 மீட்டருக்குள் அனைத்து கட்டுமானங்களும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு 2019 பிப்ரவரி 22 அன்று அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். அதே போல இந்த பேருந்து நிலையம் ரூபாய் 394 கோடி செலவுல கட்டப்பட்டிருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தின 2023 டிசம்பர் 30 அன்று தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. மேலும் இந்த பேருந்து நிலையத்தோட நுழைவு வாயில்ல தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து முனையம் 6.4 லட்சம் சதுர அடி பரப்பளவுல 2 தரைக்கீழ் தளங்கள், தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தோட விரல் அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் 3500 மாநகர பேருந்துகள் வந்து செல்ல மேற்கூரையுடன் கூடிய நடைமேடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரே நேரத்தில் 130 அரசு பேருந்துகள், 85 தனியார் பேருந்துகளை நிறுத்த முடியும் அளவில் 3.99 ஏக்கர் பரப்பளவுல 300 பேருந்துகள், துணை உறைவிட நிறுத்திமிடம் 1.99 ஏக்கர் பரப்பளவுல 275 தானுந்துகள், 3582 இருசக்கர வாகன நிறுத்தம் என 28.25 ஏக்கர் பரப்பளவுல வாகன நிறுத்துமிடம், கடைகள், உணவகங்கள் உள்ளிட்டவைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநகர போக்குவரத்து கழகம் பயணிகளின் தடையற்ற பயணத்திற்காக கிளாம்பாக்கத்திலிருந்து
கோயம்பேடு வரை 29 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூடுதல் சேவைகளை இயக்கும். கடந்த சில நாட்களாக ஆம்னி பேருந்துகளை கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிப்பது கிடையாது. கிளாம்பாக்கத்தில் மட்டுமே பயணிகளை ஏற்றணும்னு உத்தரவிடப்பட்டு இருக்கு. அதே போல காலையில் கோயம்பேடு உள்ளே வரும் பேருந்துகளை தடுத்து கிளாம்பாக்கத்தோடு நிறுத்தும் முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் மக்களிடையே இந்த பேருந்து நிலையம் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசு முடிவு செஞ்சிருக்கு. கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டு திறந்ததுல இருந்தே பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வருது. குறிப்பா மக்கள் யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போதைய அரசாங்கத்தை பயங்கரமா திட்டிக்கிட்டு வர்றாங்க. அதன்படி கொஞ்சமாவது அறிவு வேணும், அப்படி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம ஒரு பிளானை சரியா பண்ண முடியாம சொதப்புவாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சுக்கிட்டே வர்றாங்க. இது இப்படியே தொடருமா அல்லது இது தமிழக அரசோட கவனத்துக்கு போகுமா அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.